ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப ரொம்ப வீடியோஸ் போடுறத கம்மி பண்ணிகிட்டே இருக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிஸியாக போகுது அப்படின்னு சொல்லலாம். அண்டு எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ஒரு ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் நிறைய ஆர்டர்ஸ் பண்ணுறீங்க. எங்களால் ஆர்டரை அதுக்கு அடுத்த நாள் எனக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு அப்போ உடனே மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்பயும். பட் கொஞ்சம் டிலே ஆனுச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. கட்டாயமாக உங்களுக்கான பதில் சொல்லிடுவோம். ஏன் கொஞ்சம் லேக் ஆகுதுன்னா, நிறைய பேர் எங்ககிட்ட ஆர்டர் போட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் என்னன்றது தெரில. டோட்டல் போட்ட வாட்டி நீங்கள் மூவ் ஆகிறீங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மிஸ்டர் கஸ்டமருக்கு பாதிக்காமல் இருக்கும். ஸோ ஏன்னா நாங்கள் பேமெண்ட் எவ்வளோ எவ்வளோ ஒரு ஒரு இதுன்றது பிடிஎஃப்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சு தான் நீங்கள் பை பண்ணுறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த இதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மீதி எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. நல்ல நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல், கஸ்டமருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல், கொரியர் முதற்கொண்டு உங்கள் கையில் ரீச் ஆகிற வரலும் எல்லாருமே சூப்பர் எக்ஸலண்ட் ப்ராடக்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல சர்வீஸு எல்லாமே நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பர்சனலாகவே நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கமாகவே எழுதி அனுப்புகிறீங்க. அது இன்னமும் படிக்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கெல்லாம் எவ்வளோ தேங்க் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. அவ்வளோ சூப்பராக நீங்கள் எழுதி அனுப்புகிறீங்க. கட்டாயமாக நாங்கள் அத்தனையுமே படிக்க தான் செய்கிறோம். ஸோ நாங்கள் பிஸ்னஸ் மட்டும் பண்ணாமல் இப்போ படிக்கவும் நிறையா ரீடப் பண்ணவும் கற்றுட்ருக்கோம். ஏன்னா அவ்வளோ உங்கள் வேர்டிங்ஸ் ரொம்ப டச்சிங்காக இருக்குது. ஸோ உங்களோட அந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இப்போ நிறையா ப்ராடக்ட் வந்திருக்கு. பட் எடுக்க தான் டைம் இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம ஆரி கிளாஸஸுமே எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆன்லைனில். இதுவரை ஆஃப்லைனில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ ஆன்லைன்லேயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கம்மியான மெம்பர்ஸ் மட்டும்தான் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா புக் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா எத்தனை பேரும் பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் ஆன்லைனில் சேர்த்துறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு கரெக்டான எஜுகேஷன் சேரணும். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு 50 பேர்த்த நான் ஆன்லைனில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னால் முடியலன்னு உங்களை நான் பிரேக் பண்ண முடியாது. நம்மளோட கோர்ஸ் எல்லாமே 1 இயர் கோர்ஸ். நாட் 2 மந்த்ஸ், நோ 6 மந்த்ஸ், நோ 3 மந்த்ஸ். எல்லாமே 1 இயர் கோர்ஸ் தான் நாங்கள் ஜாயின் பண்ணுறது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அந்த 1 இயர் நீங்கள் நீட்டாக படிச்சுட்டு போகணுன்றதுக்காக தான். நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருங்க. நாங்கள் நியர்பை அந்த 6 மந்த் 8 மந்த்ஸ் அவங்க கேரி ஆனாங்கன்னா உங்களை அதுக்கப்புறம் நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ அப்படியே டேக் ஓவர் பண்ணி தான் போயிட்டுருக்கு இப்போ வரலும். நான் ஆஃப்லைன்லேயே அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆன்லைனுமே நாங்கள் இன்னுமே கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட யாருக்கெல்லாம் இதோ அதை புக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கட்டாயமாக அந்த டைமில் உங்களுக்கு கால் வரும். உங்களை நாங்கள் எடுத்துப்போம். ஓகேங்களா? அதாவது கிளாஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லி நாங்கள் இது பண்ணிப்போம். ஃபீஸுமே இந்த 1 இயருக்கான ஃபீஸுமே ரொம்ப அஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் பேஜில் எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் முன்னாடியே கொஞ்சம் புக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போயே இந்த இதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ராடக்ட் பார்த்துட்ருக்கோன்னா செல் டைப் இப்போ நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ப்ளூவில் கோல்டன் ஃபினிஷிங் வச்சுருக்கிறது. இது நிறைய இந்த பீகாக் பண்ணுற டிசைன்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹாப்டாக இருக்கும். பீகாக் ஃபெதர் மாதிரி நமக்கு வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீகாக் ஃபெதர் மாதிரி நீங்கள் வச்சுட்டே வரும்போது இந்த ப்ளூவை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒயிட்டும் ப்ளூவும் கலந்து மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால நம்ம இப்படி பீகாக் ஃபெதர் மாதிரி வச்சுட்டு வரலாங்க. ஓகேங்களா? இல்லைங்க, நான் ஜஸ்ட் இப்படி காட்டுறேன். இந்த மாதிரி ஃபெதர் மாதிரி நீங்கள் வச்சு வரும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது சின்னதாக காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சு இங்கே ஒரு பீகாக்கு நம்ம பீகாக்கே இப்போ நமக்கு வருது. ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம ஆரியில் கூட செஞ்சுட்டு நம்ம பேட்ச் ஒர்க்கா மாதிரி வச்சுட்டு இதை பீகாக் டிசைனாக ஃபெதராக வைக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் பண்ணும்போது நீட்டாக சின்னதாக ஒரு பீகாக் செஞ்சு அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஃபெதர் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கனால ப்ரூச் ஒர்க்குக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப எலிகண்ட்டாக சூப்பராக நீட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸும் நாங்கள் தந்துட்டு தான் இருக்கிறோம்.
ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தேவையோ ஸோ சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஐட்டத்துக்கு போயிடலாங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹாட் டைப்பில் இருக்க ப்ரூச்சஸ். நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ்ன்னு எடுத்திங்கனாவே லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குன்னா ஒரே ஒரு ஷாப் அப்படின்னிங்கன்னா நம்மளோட க்யூட் ஸ்பேரோஸ் ஷாப் தாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது ப்ரூச்சஸ்ஸு. ஸோ எதுவுமே வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஒவ்வொரு ஷாப்பில் போய் பார்த்து வாங்குறதோட நம்மளோட க்யூட் ஸ்பேரோன்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ இருக்குங்க ப்ரூச் ஐட்டம்ஸ் மட்டும். ஸோ நம்ம ஆரி, ப்ரூச், பீட்ஸு, சாம்ஸு எல்லாமே நம்மளோட ஒரே ஷாப்பில் இவ்வளவும் நமக்கு கிடைக்குது. இது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியுமே நம்மக்கிட்ட கிடைக்குது. இது இல்லாத நம்மளே ஒர்க் பண்ணி கூட நிறைய ஈவெண்ட்டுக்கு நம்ம கிஃப்ட்டை பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இத்தனையுமே ஒரே இடத்துல. இது இல்லாமல் நீங்கள் ஆரி ப்ளவுஸ் போடுறதுக்கு, ஆரி இதை கற்றுக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல நம்மக்கிட்ட மட்டுமே தாங்க பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஐட்டம்ஸோட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் நம்ம ஃப்ளவர் டைப்பில் இந்த ஒர்க்கை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் ஃப்ளவர் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ரூச்சா சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப சிம்பிளாக எலிகண்ட்டாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லைட் மைல்டு கலரில் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளோட க்யூட் ஸ்பேரோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ நமக்கு ஐட்டம்ஸும் நிறைய இருக்கும். என்னென்ன குவான்டிட்டி, எவ்வளோ குவாலிட்டி இருக்குது, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக தெரியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஐட்டமும் இவங்க ஒருத்தர்கிட்டயே இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எந்த ஷாப்புக்குமே போகிறதே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அப்படி நிறைய நம்ம கஸ்டமர்ஸு ஷாப்க்கே போகிறது நம்ம உங்ககிட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கிடலாம், எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருக்கீங்கன்ட்டு நிறைய ரிவ்யூஸும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குது. நிறையாவே புதுசாக ஐட்டம்ஸும் வந்திருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போங்களா? நம்ம இப்போ பார்த்துட்ருக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே பெரிய ஃப்ளவர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து சின்ன ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கு. ஸோ அதுலேயே கோல்டு கலர் பெருசு வந்து ரொம்ப வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இப்போ வந்து இதுலேயே சின்ன ஐட்டம்ஸாக கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ஃபினிஷிங்கில் நிறைய கலர்ஸு, சூப்பர் கலர்ஸில் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம் மிக்ஸ்டில். ஸோ நம்மக்கிட்ட வந்து மிக்ஸ்டில் இது நிறையவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிளிட்டராக ஷைனாக இருக்க ஃப்ளவர்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் நீடட் இருக்கோ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட கொண்டு வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்னன்னு பார்க்கலாங்களா? இந்த மாதிரியான ப்ரூச் கலெக்ஷன்ஸில் இது கொஞ்சம் பெரிய ஃப்ளவருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரூச் நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பீடில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு இந்த பெட்டல்ஸ் இருக்குது இல்லைங்களா, நமக்கு இது ரொம்ப பெருசாக இருக்கும் ப்ளவுஸில் வைக்கும் போது. அப்போ இந்த மாதிரி சின்ன பெட்டல் வந்து எனக்கு ஆக்சுவலி அந்த டைமில் கிடைக்கல, இந்த பெரிய பெட்டல் தான் கிடச்சிது. ஸோ இப்போ இந்த பெரிய பெட்டல் கிடையாது. ஸோ இந்த சின்ன பெட்டல் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த பெட்டலுக்குள்ளார நம்ம வச்சு நம்ம கலர்ஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன கலர்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே வச்சு நம்ம இப்படி எங்கே வேணுமோ ப்ளவுஸில் இந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாங்க. இது எம்போஸாக நல்லா அழகாக இருக்கும். ஓகேங்களா? இதில் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேங்களா? ஃபில்லிங் கொடுத்துட்டிங்கன்னா கூட அழகாக இருக்கும். இல்லை பீட் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு சுகர் பீட் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நமக்கு வந்து தோசை வச்சு கூட இதை நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபில் பண்ணிவிட்டு இது இப்படி எம்போஸாக இருக்கும். இந்த இடத்துல நார்மல் நீடில் வச்சு நீங்கள் இங்கே ஸ்டிச் பண்ணிடணும். இந்த இடத்துல வந்துட்டு ஃபில்லிங் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக இருக்குது. இந்த மாதிரியான பெட்டல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நமக்கு வச்சு ஒர்க் பண்ணும்போது. ஸோ ப்ளவுஸில் நம்ம 2 இடத்துல 3 இடத்துல தான் கொடுப்போம். ஸோ அப்போ இந்த 3 இடத்துல இப்படி கொடுத்து இந்த கொடியை ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். சின்னதாக இதுலேயே வந்து சின்னதாக பண்ணி இந்த மாதிரி எடுத்து இந்த 3 சைடில் இப்படி வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கூட நம்மக்கிட்ட வந்து ப்ரூச் ஐட்டம்ஸ் நம்ம செஞ்சு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஐட்டம்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான கிறிஸ்டலுமே இது வந்து பிளாஸ்டிக் கிறிஸ்டலுங்க. விலையும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்.
நமக்கு வந்து பார்க்கவும் ஒரிஜினல் கிறிஸ்டல் போல் இருக்கும். ஓகேங்களா, இது ஃபேடோ இல்லை தண்ணி பட்டா போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது. நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரிஜினல் கிறிஸ்டலோட இந்த கிறிஸ்டல் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரியான கிறிஸ்டல்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் எந்த ஃபேடோ இல்லை எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்ததில்லை. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதுக்கான எல்லா ஐட்டம்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து ஒரு காமெடி போய்ட்டுருந்தேன், அதை என் பொண்ணு வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இது வந்து ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது இல்லைங்களா ஃப்ளவரு. நிறைய குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுற போது இது தேவைப்படும். அது இல்லாமல் நிறையா வந்து வேணி செய்கிறவங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து ஒயிட் ஃப்ளவர் தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ நிறைய வேணி செய்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸாக இருக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து ஆரி ஒர்க் பண்ணும் போதும் நமக்கு ரொம்பவே தேவைப்படும். இதில் வச்சு நம்ம ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோன்னா ரொம்ப ரொம்ப நம்ம சீக்வன்ஸ் வச்சு பண்ணுவோம் இல்லைங்களா, ஏன்னா இது அந்த சீக்வன்ஸ் அளவுக்கு வந்து டபுள் ரெயின்போ ஷேட் நமக்கு கொடுக்குறதுனால ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சின்னதாக நம்ம போடும் போது இந்த ஃப்ளவரோடு வச்சு பண்ணும் போது ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே இது யூஸாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில், ஒரு ரெயின்போ ஷேட் இதில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் இது எல்லா ஒர்க்குக்குமே இந்த குட்டி ஃப்ளவர் ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். ஸ்டெட் செய்கிறவங்களுக்கு கூட, ஸ்கூலிங் போகிறவங்களுக்கு ஸ்டெட் செய்கிறதுக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா கிட்ஸுக்கெல்லாம் ஸ்டெட்டுக்கு போட்டு போகிறதுக்கு அலோடு இருக்காது, கோல்டு இதெல்லாம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டெட்டில் இதை வச்சு ஒட்டி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டோனை மட்டும், ஜர்கான் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அதை உள்ளே வச்சுட்டு சின்னதாக ஒரு பேர்லை போட்டு விட்டிங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இந்த எல்லா ஐட்டம்ஸுமே நமக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு நிறையாவே க்ரியேட்டிவிட்டி இருக்குது, நான் சொல்ல தேவையே இல்லை. ஏன்னா வாங்குகிற அத்தனை பேர்கிட்டேருந்து எனக்கு ஃபீட்பேக் பயங்கரமாகவே வருது. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன், உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹார்ட் மாதிரி டைப்பில் இருக்க ஃப்ளவரு. இது ஒயிட்டில் க்ரீன். ஓகேங்களா, இது வந்து ஒயிட்டில் ஒயிட்டு. ஓகேங்களா, இது ஒயிட்டில் கோல்டு டைப். இப்படி அந்தந்த கலர்ஸ்க்கு தகுந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து இது ஒயிட்டு தான், பட் அந்த மேலே பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் மட்டும் வேறு கலராக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நிறைய சாரீஸ்க்கு நிறைய இதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்க முடியும். இது வச்சு நான் சில ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன், பட் ஃபோட்டோ எடுக்க முடியல. பட் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வச்சு நாங்கள் ஸ்டெட் மேக்கிங்குமே பண்ணியிருக்கோம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. நான் அது வீடியோஸுமே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதை வச்சு நிறையா ஒர்க் நமக்கு பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது நம்ம கிட்ட வாங்குகிற ஒரு இப்போ ஒரு 50 கிராம் வாங்குறீங்கன்னா அதில் ஸ்டெட் பண்ணலாம், ப்ரூச் பண்ணலாம், அண்டு ஏன் இதை வச்சு பிரேஸ்லெட் கூட பண்ணலாம். ஸோ இதை வச்சு நாங்கள் பிரேஸ்லெட் பண்ணதும் இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சு மெமரி ஒயரில் கூட இந்த மாதிரியான பிரேஸ்லெட் நம்ம செஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரியான பிரேஸ்லெட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பிரேஸ்லெட் எப்படி செய்யறதுன்னு நீங்கள் கேட்டால் கூட நான் செஞ்சு காட்டுறேன். டைம் இருக்கும் போது கட்டாயமாக இந்த மாதிரியோட இதெல்லாம் நாங்கள் லிங்க் அனுப்பி விடுறோம். ஸோ இந்த மாதிரியான பிரேஸ்லெட்ஸும் நம்ம வந்து மெமரி ஒயர் வச்சு இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். நான் இப்போ வேறு ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன், இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக அழகாக இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் இருக்கும். பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மெமரி ஒயரில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி, இதோ இங்கே பாருங்கள், இப்படி ரிமூவ் பண்ணி இப்படி ஜஸ்ட் லாக் பண்ணுற மாதிரி தான், இவ்வளோதாங்க ஒர்க்கு. ஓகேங்களா, அதில் 2 இது இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பிரேஸ்லெட் அண்ட் பேங்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாரீக்கு மேட்சாக, சுடிதாருக்கு மேட்சாக பிரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒர்க் பண்ணி கூட இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சு நம்ம வந்து கிஃப்ட்டும் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான ஒர்க் நம்ம செஞ்சு தந்துட்டுருக்கோம். ஸோ வேணும்னா செஞ்சுமே கொடுக்குறோம், இல்லை நீங்களே செஞ்சுக்கிறீங்கன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, நம்ம அந்த மாதிரி செஞ்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தான் நம்ம அந்த மாதிரி செஞ்சும் வீடியோ போடுறோம். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி இதுவும் நானும் உங்களுக்காக தான் இந்த மாதிரி மாடல் செஞ்சு வச்சது. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சு இந்த மாதிரியும் செய்யலான்றதுக்கு. ஓகேங்களா, நம்ம அடுத்தது பார்க்கலாங்களா?
ராணி பிங்க் கலரில் நம்ம இது வந்து ஸ்டாக் இல்லை, தீர்ந்துருச்சு, நிறைய பேர் இதை தான் வாங்குறீங்கன்னு சொன்னனாலேயே இந்த ராணி பிங்க் கலரை நான் சீரியஸாலுமே ரொம்ப தொலைவி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு வாங்கினேங்க. ஸ்டாக்கே இல்லைன்னு சொன்னவங்க கிட்ட ஸ்டாக்கை வர வச்சு வாங்கின கலர்ஸ். ஏன்னா இது வந்து நாங்கள் சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து ஃபுல்லாக மொத்தமாக வாங்கி ஸ்டாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால சீரியஸாலுமே நான் இந்த கலர் இவ்வளோ சீக்கிரம் ஓடும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் இது வந்து ரொம்ப வந்து புஷ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து வாங்கின ஒரு ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கலர் திருப்பவும் வந்துருச்சு. ஸோ இல்லைன்னு அப்போ சொன்னவங்க எல்லாருமே ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் திருப்பியுமே நம்ம எடுத்துட்டோம். இதுலேயே ஒரு லைட் கலரும் கேட்டிருந்தீங்க, அதுவுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ மறக்காமல் இந்த கலர்ஸை இல்லைன்னு சொன்னவங்க வந்து தயவு செஞ்சு இப்போ வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்காகவே இந்த கலரை நான் வந்து ப்ரெஷர் பண்ணி வாங்கின ஒரு ஐட்டம் இது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப ஷைனாக, ரொம்ப கிளிட்டரியாக சூப்பராக இருக்குங்க. இது டபுள் ஷேட் கலர்ஸு, பிங்க்கு, க்ரீனு எல்லாமே மிக்சிங் ஆன மாதிரி ஒரு டபுள்னு சொல்ல முடியாது, 4-5 டைம்ஸ் வந்து இது எல்லா ஷேட்ஸுமே மிங்கிள் ஆன மாதிரி இருக்குது. எனக்கு சீரியஸாக இது என்ன கலர், எந்த கலருக்கு இதை மேட்ச் பண்ணுறதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. ஏன்னா எல்லா கலருக்குமே இது மேட்ச் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு கிளிட்டரும் அந்தளவுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நம்ம தான் கொஞ்சம் பார்த்து இதில் வச்சு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு மிக்சட் கலர்ஸாக இருக்குது. பட் ஒர்க் பண்ணால் செம்ம சூப்பராக இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நான் இன்னும் இதில் ஒர்க் பண்ணல. ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணால் சொல்கிறேன். பட் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும்னா இந்த கலர்ஸ் நீங்கள் சீக்கிரமாக வந்து பை பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு இதை பற்றி அவ்வளோ தெரியாதனால நான் கொஞ்சமாக தான் வாங்கினேன். பட் உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னீங்கன்னா சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணனா தான் தெரியும் இது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்றது. பட் எனக்கு பார்க்கும் போதே தோணுது இது பயங்கர சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிரமாக வந்து இந்த கலரை வாங்கிக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே நம்ம இப்போ வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரூச் ஐட்டம்ஸ் என்ன ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே ப்ரூச் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒன்லி வந்து ப்ரூச் கலெக்ஷன்ஸில் நம்மக்கிட்ட மட்டும்தான் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து பல்காக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை ரீட்டெயிலாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பல்க் குவான்டிட்டியும் ரீட்டைல் குவான்டிட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் ஒன்று கேட்குறீங்க, நீங்கள் வந்து ரீட்டைலுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் பல்க்குன்னு சொல்கிறீங்க, ஹோல்சேல்னு சொல்கிறீங்க அப்படின்றீங்க. ஹோல்சேல்ன்றது மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்க. ரீட்டைலுன்றது உங்களுக்கு வந்து கம்மியாக குவான்டிட்டி வாங்கிட்டு போவாங்க. ஓகேங்களா? இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? என்கிட்ட கம்மியாக வாங்குறவங்களும் கம்மியாக வாங்கிக்கலாம், பல்காக வாங்கணுன்றவங்களும் பல்காக வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மக்கிட்ட மேட்ரு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் நீடட் இருக்கோ, யார் உங்களுக்கு வேணுமோ எல்லாருமே வாங்கிக்கலாம். அண்ட் தென் என்னோடய டாட்டர்ஸோட அரங்கேற்றத்துக்கு எல்லாருமே நிறையா வந்து கஸ்டமர்ஸாக நிறைய பேர் வந்து எனக்கு விஷஸ் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்டு உங்களை வந்து ஒரு ஃபீட்பேக் போட சொன்ன ஒரே ஒருத்தர் தான் போட்டிருந்தீங்க. விஷஸ் சொல்லி போட்ட சொன்னப்போ அந்த ஒருத்தர் போட்டிருந்தாலுமே அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். என் பொண்ணு நீங்கள் ரொம்பவே ப்ளஸ் பண்ணியிருப்பீங்க, 2 பொண்ணுங்களையும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட டாட்டர்ஸ் 2 பேரும் ஆன வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த இதுலேயே யூடியூப்லேயே ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கும் இருக்கணும் இல்லைங்களா? ஃபுல்லாக சேலிங் மட்டுமே இருந்தாலும் போர் அடிக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த வீடியோவை இந்த வீடியோவுக்கு அப்புறமா அந்த வீடியோ உங்களுக்கு போட்டுருவோம். ஓகேங்களா? என்னோடய 2 டாட்டர்ஸும் ஆன அந்த வீடியோவை நான் கட்டாயமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு அது அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் விஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எல்லா விஷஸ்க்குமே எல்லா இதுக்குமே நான் ஃபஸ்ட்டே தேங்க்யூ ஸோ மச் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? பாய்.